அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கியங்கள்ல காதல் வாழ்க்கையை பத்தி பேசக்கூடிய இலக்கியங்கள் நிறைய இருக்கு. அதுல என்ன மாதிரி காதல் பேசப்பட்டிருக்கு? இன்னைக்கு வியந்து பேசக்கூடிய காதல் வாழ்க்கைய அன்னைக்கு வாழ்ந்திருக்கோம்னு சொன்னா நம்ப முடியுதா? அப்படி ஒரு காதல் கதையத்தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இது ஒரு நகைச்சுவை காதல் கதை. இந்த காணொளியோட முடிவுல இது எந்த நூல்ல இருக்குன்னோ இத பத்தி எழுதின என்னுடைய நூலை பத்தியும் நான் சொல்றேன். சங்க காலங்கள்ல எந்த ஒரு அவசரமும் இல்லாதனால சில உளவியல் உணர்வுகளையும் கொண்டாடுறதுக்கான காலமா இருந்தது. இதுல ஒரு சுவையான உணர்வா இருந்தது ஊடல். ஊடல்னா செல்லச்சண்டை. இத பத்தி ஒரு புகழ்பெற்ற நூல்ல ஒரு புகழ்பெற்ற கதை இருக்கு. அதை இப்ப பார்ப்போம். என்னோட புனைப்பெயர் ஆதன். இது தமிழ் வலையொலி. அந்த காலங்கள்ல ஆண்களும் பெண்களும் முடிய அடர்த்தியா வளர்ப்பாங்க. ரெண்டு மக்களும் பூ சூடிக்கிடுவாங்க. அப்படி தலைவன் ஒரு நாள் பூச்சி விடுவான். உடனே தலைவி இவனை கொஞ்சமா வம்புழுக்கணும் அப்படின்ட்டு பார்த்த உடனே கத்துவான். யார பாக்குறதுக்காக பூச்சூடி இருக்க? உடனே இவன் பதட்டத்துல யாரையும் பார்க்கலாம் போல, யாரை விடவும் ஓ மேலதான் காதல் அப்படின்னு ஒரு சொல்ல விட்டுருவான். உடனே அவ அதை பிடிச்சுக்கிடுவா. யாரை விடவா? அது யாரை விடன்னு கேட்டு ஊடுவா. என்னடா இது இப்படி சொல்றா? இந்த பிறவில உன்னை நான் பிரியவே மாட்டேன் அப்படிமா. அதுக்கு அவ இந்த பிறவிலையா? அப்ப அடுத்த பிறவில அப்படின்னு விடுவா. எது சொன்னாலும் கோபப்படுறான்ட்டு தலைவன் தும்முவான். அந்த காலங்கள்ல தும்முனா உடனே தலையில தட்டி நீடு வாழ்கன்னு சொல்லுவாங்களாம். அதுக்காக முதல் முறை தலைவன் தும்முவான். ஆனா தலைவி ஏதுமே சொல்ல மாட்டா. ரெண்டாவது தடவையா தும்முவான். உடனே அவ அழுவா. நான் உன்னை நினைக்கவே இல்லை, ஆனா நீ தும்முற. அப்ப யாரோ உன்னை நினைச்சுக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுவா. ஏன்னா யாரோ நம்ம நினைச்சாலும் தும்முவாங்களாம். தலைவி கொஞ்சம் கனகனத்துக்கிட்டே சொல்லுவா, யாரோ உன்னை நினைக்கிறாங்க, இல்ல நீ யாரையும் நினைக்கிற அப்படின்ட்டு. இப்ப இப்ப இதுதான் இந்த கதையில உள்ள திடீர் மாற்றம். இப்ப உண்மையாகவே தலைவனுக்கு தும்மல் வந்துடும். இப்ப தும்முனா அவ்வளவுதான்னு தும்மலை மறைக்க முயற்சி பண்ணுவான். ஆனா அதை அவ தலைவி கண்டுபிடிச்சிருவா. அப்ப உண்மையாவே உன்னை யாரோ நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒப்பாரி வைப்பா. உடனே அவன் நான் ஒன்னதாமா நினைச்சேன், வேற யாரையும் நினைக்கல அப்படின்னு சொல்லுவான். கடும் கோபத்துல என்ன நினைச்சனா ஏன் என்ன மறந்த அப்படின்னு சொல்லி கனகனப்பா. ஐயோ இவ ரொம்ப கோபத்துல இருக்கா, அதனால இப்போதைக்கு பேச வேண்டாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா நேரம் தள்ளி கொஞ்சமா நேரம் எடுத்து மெதுவா சமாதானப்படுத்துவான். அப்ப கடைசியா அவ கேட்பா, அவளையும் நீ இப்படித்தான் ஆறுதல் படுத்துவியான்னு. அவன் ஐயோன்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இந்த குறுங்கதை முடியும். இதை ஒரு உலகத்துல இருந்து படிக்கும்போது ரொம்ப சுவையா இருக்கும். இந்த கதை எந்த இலக்கியங்கள்ல இருக்குன்னு தெரியுமா? அது திருக்குறள்ல இருக்கு. நம்ப முடியல. ஏன்னா நாம படிச்சது திருக்குறளுக்கு கிடையாது, மதிப்பெண்ணுக்காக. காமத்து பால்ல என்ன இருக்கு? இந்த மாதிரி ஒரு கதை காமத்து பால்ல இருக்கு. அந்த குறள்களே ஒரு கதை தான். இன்னைக்கு எப்படி ஒரு கதை சொல்றோமோ அதே மாதிரி அன்னைக்கு சொன்ன ஒரு கதை தான் காமத்துப்பால். இதை வெளியே கொண்டு வர்ற என்னுடைய முதல் முயற்சியா தான் காமத்துப்பால் பட வடிவில்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன். நீங்க பார்க்கக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் அந்த நூல்ல உள்ளதான். பகுதியளவு படங்களுடைய ஒரு நூல், வண்ணமயமான சிந்தனைகளுடைய படங்கள். டிஸ்னி சித்திரங்கள் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி நான் 2 பாத்திரங்களை உருவாக்கி அதே கதை வடிவில் எழுதியிருக்கேன். நீங்க இந்த நூல்ல குறளை படிக்க வேண்டாம். குறள் முக்கியமே கிடையாது. உரைகளை மட்டும் படிச்சு நகர்ந்துடலாம். கண்டிப்பா சுவையாயிருக்கும். ஏன்னா இது என்னுடைய சிந்தனை அல்ல, இதை எழுதின மக்களுடைய சிந்தனை. இந்த நூல் வேணும்னா கீழே எண்ணும் விலையும் கொடுத்துருக்கேன். தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வாங்கி ஆதரவு கொடுக்கலாம். இந்த காணொளி அவ்வளவுதான். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு பகிருங்க, உறுப்பினராக கை கொடுங்க. நன்றி.